இந்த மோனே கேரளாவில இருந்து இவ்வளவு ஸ்பெஷலா செஞ்ச வாழை இலையில மடிச்சு போட்டு செஞ்ச மீன் பொள்ளிச்சது ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல்ல வீடியோல தெரியுற இந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்ச பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ல அந்த மசாலா எல்லாம் ஒன்னா தடவி நல்லா மேரினேட் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நீங்க மீன் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அப்பதான் அந்த மசாலால நல்லா உள்ள இறங்கும். அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் ஆச்சு நீங்க மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ண பிறகு இந்த மீனை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வழக்கம் போல இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ரெட் செஃப் குக் பேர் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட டிக்டாக் ஷோகேஸ் செக் பண்ணுங்க. நல்லா மணக்க மீனை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு மீன் பொரிச்ச அதே எண்ணெயில இருந்து கொஞ்சம் எண்ணெயை வெளியாக்கிட்டு ஒரு 10 இருந்து 13 சின்ன வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல சோம்பு சேர்த்து தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு வீடியோல தெரியுற இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி சேர்த்து உப்பையும் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கோகோனட் மில்க் எதுவுமே ரெடிமேட் யூஸ் பண்ணாம ஃப்ரெஷ்ஷாவே யூஸ் பண்ணுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு சுண்டி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாழையிலேயே மறக்காம ரெடி பண்ணிருங்க. இந்த மாதிரி வாழையிலைய முன்னுக்கு பின்னாடி லேசா நெருப்புல சூடு கட்டினாதான் அந்த வாழையில உடையாது. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த கிரேவி இந்த மாதிரி கீழே வச்சு மறுபடியும் அது மேல மீன் வச்சு மறுபடியும் அதுக்கு மேல கிரேவியை வச்சு நல்லா வாழையிலைய கட்டிருங்க. அப்பாடா, ஒரு வழியா நல்லபடியா கட்டிட்டேன். கூட இருந்து உதவி பண்ண வீட்டுக்காருக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பேன்ல எண்ணெய், கருவேப்பிலை சேர்த்து இப்படிக்கா அப்படிக்கான்னு திருப்பி வாழையிலையோட பொரிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல சுவையான மீன் பொள்ளிச்சது ரெடிங்க. நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. சுட சுட ஒயிட் ரைஸ்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் உண்மையிலே வேற லெவலுங்க. அப்புறம் என்ன, நான் செஞ்ச இந்த மீனை என்னோட பிரதருக்கும் ஷேர் பண்ணி எங்களோட டின்னர் சூப்பரா முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.